இப்போ பாருங்கள், நாம் வந்து காலிஃப்ளவர் பொரியல் பண்ண போகிறோம். இந்த காலிஃப்ளவரை என்ன செய்கிறோன்னா, எடுத்து நல்லா அரிஞ்சிட்டு கட் பண்ணி, புழு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நல்லா அரிஞ்சு கட் பண்ணி, அதை வந்து என்ன செய்யணும்னா உப்பு தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சிடுறோம். ஊற வச்சுட்டு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம வந்து வெறும் காலிஃப்ளவரை மட்டும்தான் எடுத்துருக்குறோம் பொரியல் பண்ணதுக்கு. அப்புறம் வந்து காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எதுவுமே நம்ம சேர்க்கலை. அது வந்து இப்போ வயது குறைந்தவங்களுக்கு வந்து அந்த உருளைக்கிழங்கு சேர்த்து நம்ம வந்து சமையல் பண்ணி கொடுக்கலாம். நிறைய கார்போஹைட்ரேட்டு இருக்குது உருளைக்கிழங்குல. அதனால் கொஞ்சம் வயது முதிர்ந்தவங்க என்ன அப்படின்னு சொன்னால் உருளைக்கிழங்கை அவாய்ட் பண்ணலாம், தவிர்த்துட்டு, ஏன்னா சுகருக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து சேர்க்குறதுனால சுகர் அதிகமாகும். அதை வந்து நம்ம ஏன்னா கார்போஹைட்ரேட்டினுடைய அளவு வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அதை தவிர்த்துட்டு வெறும் பிளெயின் வந்து காலிஃப்ளவரை உப்பு போட்டு நல்லா வந்து அலசி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான மசாலா என்னன்னு பாருங்கள். கொஞ்சம் வந்து உப்பு போட்டு அலசி எடுத்துட்டு கொஞ்சம் வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி, இந்த 200 ml டம்ளருக்கு அளவுக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறோங்க. தண்ணி எடுத்துட்டு அதை வந்து என்ன செய்யணும்னா இந்த காலிஃப்ளவரை போட்டு உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூளும் போட்டு வேக விட்டுறணும். வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அதுக்கு தேவையான மசாலா என்னன்னு பாருங்கள். மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்துருக்கோம். அப்புறம் வந்து 2 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தனி பிளெயின் தூள் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் மட்டன் மசாலா தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். எடுத்துட்டு அப்புறம் வந்து இந்த ப்ரௌனிஷாக இருக்குது பாருங்கள். இது வந்து என்ன அப்படின்னா மராத்தி மொட்டு, கல்பாசி, கிராம்பு, ஒரு ஏலக்காய், லவங்கம், அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதை வந்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். அது 1/4 டீஸ்பூனே போதும் இதுக்கு. அப்புறம் வந்து என்ன அப்படின்னா பாருங்கள், இஞ்சி ரொம்ப போடக்கூடாது, ரொம்ப போட்டால் கசப்படுக்கும். இஞ்சி வந்து ஒரு பீஸ் எடுத்துக்காங்க. பூண்டு ஒரு 4 பல், பெரிய பல்லாக இருந்தால் 4 பல், சின்ன பல்லாக இருந்தால் ஒரு 5 பல், கூட ஒரு பல்லை எடுத்துக்கலாம் அதிகமாகவே. அப்புறம் வந்து மிளகாயில் பாதி தான் சேர்க்கணும், ஏன்னா அது வாசனைக்காக தான், டேஸ்ட்டுக்காகவும் சேர்க்குறோம். அப்புறம் வந்து ஒரு தக்காளினா பெரிய தக்காளி, ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் பத்து, இவ்வளவும் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இஞ்சி பூண்டாக நீங்கள் வதக்கி எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம், ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைக்கிறோம். அரைச்சிட்டு இதை ஃபுல்லாக வந்து அரைச்சி எடுத்துட்டு காலிஃப்ளவர் வந்த உடனே நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்ட்டு 3/4 வேக்காட்டில் இருக்கணும். ரொம்ப குழைய விட்டுறக்கூடாது, டேஸ்ட் மாறி போகும். அதனால் வந்து 3/4 வேக்காட்டில் வந்த பிறகு அதுக்கு அளவுக்கு தண்ணியை வச்சுக்கணும். ஏன்னா வந்து அது தண்ணி நல்லா ட்ரை ஆகுது வரைக்கும் கொஞ்சமாக தண்ணி இருக்க மாதிரி நம்ம வந்து ட்ரை ஆகுத மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அதில் இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்டெல்லாம் வந்து எல்லாத்தையும் சேர்த்து அந்த காலிஃப்ளவர் கொட்டுறோம். கொட்டிட்டு அதுக்கு தாளிப்புக்கு தேவையானவை அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் எண்ணெய், நெய் கூட போட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய் ஊற்றிக்கலாம் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கடுகு போட்டு, கடுகு வெடித்த உடனே குண்டு உளுந்து போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். குண்டு உளுந்தை வந்து நம்ம எடுத்து அதோட போட்டுட்டு நல்ல ப்ரௌனிஷாக வரது வரைக்கும் நல்லா வந்து வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும் நல்லா கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். உப்பு தேவையான அளவு நம்ம காணாட்டாலும் பத்தாட்டாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா அந்த காலிஃப்ளவரோடு போட்டு நல்லா வதக்கணும். வதங்கின பிறகு நம்ம வந்து இதை ஒரு வாணலில் எண்ணெயை ஊற்றி, அப்புறம் வந்து கடுகு வடித்த உடனே குண்டு உளுந்தையும் போட்டிருக்கோம். கருவேப்பிலை கொத்தமல்லியும் அதையும் வந்து நம்ம போட்டு லைட்டாக இது வந்து ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலையை நல்லா போட்டு வதங்கின பிறகு லைட்டாக கொத்தமல்லியை போட்டு அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் லைட்டாக வதக்கிட்டு அப்புறம் வந்து வாணலில் கொட்டியிருந்தோம். இப்போ பாருங்கள், நான் வந்து வாணலில் கொட்டியாச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யணும்னா ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மிலே வச்சுட்டு நம்ம வந்து என்ன செய்யணும்னா கிளறணும். இப்போ பாருங்கள், ட்ரையான இப்போ பாருங்கள் நல்லா அடிப்பிடிக்க விடாமல் நல்லா கிளறுதோம். கிளறின உடனே இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்த உடனே நீங்கள் வந்து இறக்கிட்டால் ரொம்பவும் சுவையான
கா காலிஃப்ளவர் பொரியல் ரெடி. இந்த காலிஃப்ளவரில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், காலிஃப்ளவரில் என்ன இருக்குது அப்படின்னா நார்ச்சத்து ரொம்ப இருக்குது. அப்புறம் வந்து வைட்டமின் பி இருக்குது. நம்ம கர்ப்பிணி பெண்கள்லாம் அந்த காலிஃப்ளவரை கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா கருவில் வளரக்கூடிய அந்த குழந்தையினுடைய மூளை வளர்ச்சிக்கும் தண்டுவட வளர்ச்சிக்கும் இது வந்து மிகவும் உதவுகிறது. அதோடு மட்டும் இல்லாமல் என்னென்னா ஆன்டிபயாட்டிக், அதான் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் இதில் அதிகமாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா நுண் ஊட்டச்சத்துக்கள் மெக்னீஷியம், கால்சியம், பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள், நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே இந்த காலிஃப்ளவரில் இருக்குது. கால்சியம் சத்து இருப்பதனால எலும்பு வளர்ச்சிக்கும் பல்லினுடைய அதான் வந்து மேல் படலம் வந்து கால்சியம் பாஸ்பேட்டால் ஆனது, அதுக்கும் ஏதுவாக இது வந்து அமைகிறது. நல்ல ஒரு ஊட்டச்சத்து மிக்க உணவாக இது இருக்குது. ஆனால் இதனுடைய தீமை என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா எண்ணெயில் நீங்கள் பொரித்து சாப்பிட்றத குறை பண்ணணும். ஏன்னா ஆயிலை குறைச்சா நமக்கு வந்து ஆயிலோட இருப்போம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். எண்ணெய் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. அது வந்து லோ லெவல் தான் வந்து கொலஸ்ட்ரால் தான். அதனால் அந்த கொலஸ்ட்ரால் வந்து என்ன அப்படின்னா அடைப்புகளை ஆங்காங்கே ஏற்படுத்தும். அதனால் நமக்கு தேவையான அளவு மட்டும்தான் எண்ணெய்களை பயன்படுத்தணும். எண்ணெய்களை குறைங்க, நீண்ட ஆயில் வந்து நீடிக்கும், ஆயிலோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் உங்களுக்கு இதன் மூலம் பதிவு பண்ணுறேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள், மிகவும் அருமையாக இருக்கும். செஞ்சுட்டு எனக்கு ஒரு லைக் போடுங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க இது. இந்த பொரியல் ப்ளெயினாகவே வச்சு எந்த சாதத்துக்கும் இதோட கொஞ்சம் ரசம் வச்சு கூட நம்ம வந்து என்ன செய்யலாம், சாப்பிட்லாம். மிகவும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மிகவும் சுவையாக இருக்குங்க இது. எல்லாருமே அதான் குழந்தையிலேருந்து வயதானவர் வரைக்கும் சாப்பிட்லாம். இத்துடன் முடிக்கிறேன். நன்றிங்க.